நம்ம இப்போ பார்க்குற ஜல்லிக்கட்டு மாதிரிலாம் கிடையாது. ஒரு பவுண்டரி லைனை கிரியேட் பண்ணிட்டு இதுக்குள்ளே ஓடணும் அப்படி இல்லை. உண்மையான மாடு பிடிக்கிறதுன்னு சொன்னாலே இந்த மஞ்சு விரட்டு தான். மானங்கனியமாக ஒரு திறந்த வெளியில் பொட்டலில் அப்படியே மாட்டை அப்படியே ஓட விட்டுட்டு அதை பிடிச்சி அடக்கிறது தான் அதை உண்மையான ஒரு மஞ்சு விரட்டா மாடு பிடிக்கிறதா இவர் எழுதுகிறாரு. அப்புறம் இந்த ஆரவயலில் வந்து நல்லா பிடிபடாத மாடுகளை வந்து மதுரை பக்கம் வாங்கிட்டு போயிடுவாங்க. என்ன காசு கொடுத்தாலும் புரோக்கர்கள் காசு கொடுத்து வாங்கிடுவாங்க. அதுக்குள்ள உள்ள அரசியலையும் அழகாக சொல்லியிருப்பாரு. ஏன்னா இந்த பாலமேடு மஞ்சு விரட்டு இதெல்லாம் யாரு கொடுத்த மாடு? இங்கே ஆரவயலிருந்து நல்லா விளையாண்ட மாடுகளை காசு கொடுத்து லட்சக்கணக்கில் இருந்து வாங்கிட்டு போய் அங்கே கொண்டு போய் வச்சுட்டு ஷோ காட்டுறாங்க. அதை அந்த அரசியலை பேசியிருப்பாங்க. இதில் உள்ள இடைத்தரகர் இதில் பற்றி பேசியிருப்பாங்க. இப்போ நான் காட்சிக்குள்ள வரேன். சொர்ணலிங்கம் வந்து அவங்க பையன், அவங்க மாமா பையன் 3 பேர் வந்து இந்த காளை என்ற ஒரு சின்ன கண்ணுக்குட்டியை கொண்டுட்டு நம்ம மஞ்சு விரட்டு உள்ளதுக்கு வர்றாங்க, ஆரவயலுக்கு வர்றாங்க. அங்கே வந்து அந்த இடத்துல வந்து 3 பேரும் உட்காந்து விட்டுட்டு உட்காந்துருக்காங்க. ஏன்னா இவங்க 2 வருஷமாக வந்து எந்த மஞ்சு விரட்டுலையும் கலந்துக்கல. இதுக்கு என்ன காரணம்னா, இதுக்கு முன்னாடி ராவணன் சொல்லி ஒரு மாடு வச்சுருந்தாங்க. அந்த மாடு எந்த இடத்துலையுமே யாருக்கிட்டையுமே பிடிபடாது, ரொம்ப பேரும் புகழும் வாங்கி கொடுத்த மாடு.